ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபினாஸ் கிச்சனில் ப்ரான் கேப்சிகம் ஃப்ரை பார்க்க போகிறோம். குட்டி வெங்காயம் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சில்லிஸ், கொரியாண்டர் சாப், கார்லிக் சாப், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு டொமேட்டோ சாப், கேப்சிகம் வந்து க்யூப்ஸாக ஒரு கேப்சிகம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், ஃபுட் கலர், சால்ட் அண்ட் பெப்பர். 1/2 kg ப்ரான்ஸ் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ப்ரான்ஸை நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு ஃபுட் கலர் லைட்டாக ஆட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி நாட் நெசசரி. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலாஸ் அந்த பவுடர்ஸ்லாம் ப்ரான்ஸில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி குக் பண்ணுற வரைக்கும் அதை ஒரு சைடில் வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம வச்சிடலாம். மேரினேட் பண்ணதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி 2 கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். பாருங்கள், ஒரு கடாயில் நான் எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஸ்லைசஸாக நறுக்கி அதை வந்து கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ண போகிறேன். இன்னொரு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆகிட்டுருக்கு. இது நம்ம ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அந்த கடாயில் நம்ம ஆயில் ஆட் பண்ணுவோம் ஹீட் ஆனதுக்கப்புறம். பிகாஸ் இது கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதனால் நான் இன்னொரு பர்னரை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி கடாய் வச்சு ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இப்போ ஆயில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் தாளிப்புக்கு சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா வெடித்து வரவும் ஷாலட்ஸ் வந்து 250 கிராம்ஸ் இருக்கும். நான் கட் பண்ணல, முழுசாக தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஆட் பண்ணிட்டேன். ஒரு சில்லியும் ஆட் பண்ணிட்டேன், க்ரீன் சில்லி. நீங்கள் தேவைப்பட்டால் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பட் முழுசாக போட்டால் தான் உங்களுக்கு க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் கேப்சிகமோடு சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த சைடு நம்ம ஸ்டவ்வில் ஆனியன்ஸ் நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு கோல்டன் ப்ரௌனில். வாங்க அதை எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆயிலை ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. சூப்பராக ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள், கோல்டன் ப்ரௌனாக. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அப்போவே ஃப்ரை பண்ணி போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் இது. அதே மாதிரி கார்லிக்கையும் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அதுவும் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அதையும் நம்ம அந்த ஆனியன்ஸோடு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 6 நம்பர்ஸ் கார்லிக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது. இப்போ வாங்க, நம்ம ஆனியன் சாட்டே ஆயிடுச்சு. டொமேட்டோ 1 சாப் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா ஸ்டேர் பண்ணி விடுறேன். எல்லாம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். டீப் ஃப்ரை அது இது எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் கறி லீவ்ஸ் போட்டாச்சு, கருவேப்பிலை ஒரு கொத்தை ஆட் பண்ணிட்டோம். அதையும் ஒரு சாட்டே பண்ணுறோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி வச்சாச்சு. மஞ்சத்தூள் போடுறோம் 1 டீஸ்பூன். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போடுறோம். போட்டு நல்லா ஆயில்லையே கிண்டுறோம். கிண்டி விட்டுட்டு அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸை ஆட் பண்ணுறோம். நல்லா மசாலாஸ்லாம் பிடிச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரான்ஸில் ஆட் பண்ணி அதையும்
எண்ணெயிலேயே நல்லா வதக்குறோம். எப்போவுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெயிலேயே நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா பைண்ட் ஆகி டேஸ்டியாகவும் இருக்கும். கொஞ்சம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த பிளேட்டில் கழுவிட்டு அந்த தண்ணியை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இப்போவே குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமையும் கொரியாண்டர் லீவ்ஸையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதையும் ஜஸ்ட் ஒரு பெரட்டுறோம், அவ்வளோதான். அந்த அந்த ஆவிலேயே உங்களுக்கு கேப்சிகம் வந்து குக் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரான் ஃப்ரை எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக. இப்போ அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறோம். கார்லிக் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அதை அப்படியே விட்டுடுறோம். அந்த ஸ்மெல் இறங்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த ஆனியன்ஸ் கார்லிக் ஆட் பண்ண உடனேயே. ப்ரான்ஸு கிண்டவே வேண்டாம். இப்போ ஜஸ்ட் சும்மா மிக்ஸ் பண்ணி விடுங்க லைட்டாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டோம். நம்ம கேப்சிகம் ப்ரான் ஃப்ரை ரெடி டு சர்வ் அண்ட் இட்ஸ் குவைட் வெரி டெலிஷியஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் என்ன அழகாக ரெடி ஆயிடுச்சு. டூ ட்ரை, சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.